உசிலம்பட்டி ரீசெண்டாக உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருக்காங்க. அதோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேனி செல்லும் சாலையில் சூப்பரான 4 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உசிலம்பட்டி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும். ரொம்ப பரபரப்பாக இயங்கும். அதிக கூட்ட நெரிசலும் குண்டும் குழியுமான சாலையுமா இருக்கும். பயணிகள் ஒதுங்கி நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாக இருக்கும். பேருந்து நிலைய வளாக கட்டிடம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இந்த பேருந்து நிலையத்தை 8 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்வதற்காக திட்டமிடப்பட்டு கடந்த வருடம் இந்த பேருந்து நிலையம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு மறுசீரமைப்பு பணிகள் ரொம்ப மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. புதிய பேருந்து நிலைய கட்டிடமும் ஏறக்குறைய அதே ஸ்ட்ரக்சர் தான், எந்தவித மாற்றமும் கிடையாது. பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த போகிறதும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அதே பரப்பளவு தான். பேருந்து நிலைய கட்டடங்களை நல்லா நீட்டாக அமைச்சு பயணிகள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி அமைப்பாங்க. பேருந்து நிலையத்துக்குள்ளே நெருக்கடி இல்லாத அளவுக்கு பேருந்துகள் உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சில வழிமுறைகளை மாற்றி அமைப்பாங்க. இது ஜஸ்ட் மறுசீரமைப்பு திட்டம் தான், அதனால் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நீட்டாக இந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அமைப்பாங்க, அவ்வளோதான். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் புதுசாக கட்டப்பட்ட பிறகும் கூட ஆக்கிரமிப்பு கடைகள் இப்போது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும். அதுபோல் இங்கேயும் பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்தா பயணிகள் பேருந்து நிலையத்தை சரியாக பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த மறுசீரமைப்பு திட்டமே ஒரு வீணான திட்டமாக மாறிடும். தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை தேனி ரோட்டில் இருக்கிற ஹவுசிங் போர்டு பகுதிக்கு மாற்றியிருக்காங்க. இங்கே பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கூட கிடையாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் மரத்துக்கு கீழே தான் நிற்கணும். தற்காலிகமாக பயணிகள் நிற்கிறதுக்கு ஒரு நிழற்குடையாவது அமைச்சிருக்கலாம், அதுவும் கிடையாது. கழிப்பறை வசதிகள் சுத்தமாக கிடையாது. பழைய பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு பணிகள் முடிய எப்படியும் குறைந்தது 1 வருடங்களுக்கு மேலேயே ஆகும். அது வரைக்கும் பயணிகளுக்கு இந்த நிலைமை தான் போல். விரைவில் பேருந்து நிலைய பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு புறம் இப்படி இருந்தாலும் இன்னொரு புறம் பேருந்து நிலையத்தில் இருந்து தேனி செல்லக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்து 4 வழிச்சாலையை அமைச்சு சென்ட்ரல் மீடியன் அமைச்சு ஓரளவுக்கு நீட்டாக நல்லா அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாலை ரொம்ப மோசமாகவும் இருக்கும், குறுகலாகவும் இருக்கும், ரொம்ப நெரிசலாகவும் இருக்கும். இப்போது நீட்டாக அமைச்சிருக்காங்க. ஸோ வாகனங்கள் சென்று வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்திருக்காங்க. சென்ட்ரல் மீடியனில் மின்விளக்குகள் அமைக்கல, அது ஒன்று மட்டும்தான் குறை, மற்றபடி சூப்பராக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலையின் 2 புறமும் ஃபேவர் பிளாக் கற்கள் பதிச்சிருக்காங்க. பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் எளிமையாக இருக்கும். नंबर